மாவட்டம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்துருச்சு. முன்னாடி நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்திருப்போம், நெல், கரும்பு, அப்புறம் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பருப்பு எல்லாம் போடுவோம். இங்க வெறும் மலர் விவசாயம் தான் இல்லையா? கொஞ்சம் பேர் தான் விவசாயம் பண்றாங்க, நிறைய விவசாயம் எல்லாம் இல்ல. ஆனா இங்க என்ன இருக்கு, நிறைய கம்மியாயிடுச்சு. சிப்காட் இருக்குது, கம்பெனிகள் இருக்குது. சிப்காட் கம்பெனி எல்லாம் இருக்கு. அங்க நம்மளுடைய மக்களுக்கு வேலை கிடைக்குதாமா? வேலை கிடைக்கல இல்லையா நம்ம. ஆனா அந்த கம்பெனி எல்லாம் எங்க உருவாச்சு? நம்முடைய இடங்களில் விவசாயம் செய்து கொண்டிருந்த நம்முடைய இடத்துலதான் அந்த இடத்த அரசாங்கம் வாங்கி அங்கதான் இந்த தொழிற்பேட்டைகளை உருவாக்குறாங்க இல்லையா? என்ன வேலைக்கு வாங்குவாங்க? அடிமாட்டு விலைக்கு. அப்படி சொல்லுவாங்கல்ல, 10 ரூபாய் விற்கிறது 1 ரூபாய்க்கு வாங்கினா எப்படி? அந்த மாதிரி விலைக்கு விவசாய நிலங்களை, அதுவும் நல்லா விளைந்து கொண்டிருக்கிற விவசாய நிலங்களை வாங்கி கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு? விவசாயம் இல்ல. கம்பெனி கொடுத்தீங்க, என்ன நினைச்சு கொடுத்துருப்பீங்க? சரி, நம்ம தான் விவசாயம் செய்யறோம், நம்ம பிள்ளைங்களாவது கம்பெனி வேலைக்கு போட்டுமே அப்படின்னு நினைச்சுதானே கொடுத்துருப்பீங்க. ஆனா கம்பெனில வேலை கொடுக்குறாங்களா? கிடையாது. கம்பெனில வேலை கிடையாது, எல்லாம் வெளியூர் ஆளுங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதே போல இங்க தெர்மல் பவர் ஒரு ஃபேக்டரி இருக்கா? தெர்மல் பவர் பண்ற ஒரு இடம் ஃபேக்டரி இருக்குது. அது வழியா என்ன வருது? முதல்ல உங்களுக்கு என்ன வருதோ, கரண்ட் வருதோ இல்லையோ, முதல்ல புகை தானே வருது. காத்து முழுக்க புகை, மேல முழுக்க புகை. ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து நீங்க வெளியில வச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு மணி நேரத்துல மேல கருப்பாயிடும் இல்லையா? ஒரு டம்ளர் தண்ணிய பெரிய ஓபுலாபுரம், அந்த ஊர்ல வந்திருக்கீங்களா? நீங்க வந்திருக்கீங்களா? பெரிய ஓபுலாபுரத்துல இருந்து நாகராஜ கண்டிகை அங்கல இருந்து வந்திருக்கீங்களா? சம்பூரெட்டி கண்டிகைலாம் நிறைய ஊர் இருக்கு. அந்த ஊர்ல எல்லாம் அதான் சொல்றாங்க, தண்ணிய ஒரே 1 மணி நேரம் ஒரு டம்ளர் தண்ணிய நாங்க வெளியில வச்சா அந்த தண்ணி மேல அப்படியே கருப்பா படிஞ்சிடுது. அப்போ அவ்வளவு புகை. எங்களுடைய பசுமை தாயகன் எங்க பழைய மாவட்ட செயலாளர் எங்க செந்தராஜன், எங்க அவர் வீட்டு மொட்டை மாடியில போய் உக்காந்து அவர் தலையில முழுக்க புகை படிஞ்சிருமா சொல்லுவாரு. மொட்டை மாடியில போய், யார் வீட்டுல எல்லாம் மொட்டை மாடி இருக்கோ, மொட்டை மாடியில உட்காந்தா என்ன ஆகும்? தலை முழுக்க புகை படிந்து விடும், சாம்பல் படிந்து விடும். அப்போ அந்த சாம்பலை தானே நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையாமா? அந்த சாம்பலை தான் நாம சுவாசிக்கிறோம். இதோ குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க, இவங்களும் அதான் சுவாசிக்கிறாங்க இல்லையா? இதான் நடக்குது. அப்போ இந்த கும்மிடிப்பூடி மாவட்டத்தை, இந்த திருவள்ளூர் மாவட்டத்தையே, அதாவது சுற்றுச்சூழல் மாசு அடைந்த மாவட்டமா மாத்திட்டாங்க. எது? இந்த ஃபேக்டரி எல்லாம் திறந்து விவசாய நிலங்களை புடுங்கி அதை ஃபேக்டரி கட்டி அத மக்களுக்கு வேலையும் கொடுக்காம, அந்த நிலத்தை கொடுத்த மக்களுக்கு வேலையும் கொடுக்க, அதுக்கு பதில் அவங்க கொடுத்தது சுற்றுச்சூழல் மாசு. இதனால என்ன ஆயிடுச்சு? இந்த புகை படிஞ்ச காத்த சுவாசிச்சு அழுக்கான தண்ணிய குடிச்சு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. முன்னாடி எல்லாம் கேன்சர் நோயில எதுல பார்த்திருப்பீங்க? சினிமால தானே. சினிமால ஏன்னா ஒரு யாராவது என்ன சொல்லுவாங்க, ஐயோ கேன்சர், புற்றுநோய் வந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க. சினிமால மட்டும்தான் நாம இந்த புற்றுநோய் பற்றிய விஷயங்களை பார்த்து கண்ணீர் விட்டு எழுதிருப்போம். இன்னைக்கு இந்த மாவட்டம் முழுக்க புற்றுநோய் பரவி கிடைக்கிறது. அடிக்கடி நம்ம புற்றுநோயால் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நம்ம பாக்குறோம். அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இந்த காத்துல இருக்கக்கூடிய நச்சு அத்தனையும் அவங்க உள்வாங்கி புற்றுநோய் உண்டாகி எத்தனையோ புற்றுநோய்க்கு, எத்தனையோ பெரிய இருக்கட்டும், சின்ன வயசு பசங்க கூட புற்றுநோய்க்கு இறந்து போகக்கூடிய நிலைமையை நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி இப்ப சுற்றுச்சூழல் மாசால இந்த பகுதியில் இருந்த எங்களுடைய பழைய மாவட்ட தலைவர், நல்ல பேச்சாளர் ரவி அண்ணன் போனாரு. நாங்க சுற்றுச்சூழல் மாசாலதான் அவருடைய உடல்நிலை கெட்டு போச்சு, இல்லைன்னா நல்லா இருந்திருப்பாரு. அந்த மாதிரி ஆமா, அவருக்கே பெரிய நோயெல்லாம் வந்துதான் அவரு இறந்து போயிட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாவட்டத்துல காத்துலயும் தண்ணிலையும், நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துலயும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணிலையும் கேன்சர் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. அதனால நம்ம எப்படி இதை எப்படி சரி பண்றது?